இப்போ சுத்தமாக ஒருத்தவங்களால எழுந்தே நடக்க முடியல, ஆனால் அவங்களுக்கு பசிக்குது, அவங்க யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியல. இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்க சாப்பிட்ற 2 நிமிஷம் அவர்கிட்ட உட்காந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த நேரம் நீங்கள் கொடுத்த அந்த 2 நிமிஷம் நீங்கள் கொடுத்த சாப்பாட்டுக்காக இல்லை, அவர் மேலே காட்டுற அந்த பரிவுக்காக அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தம் முழுக்க முழுக்க உங்களால் வரும். அந்த ஆனந்தத்தை அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அது உங்களை காப்பாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு போய் செஞ்சீங்கன்னா ஒரு துளி கூட உங்களுக்கு பலன் தராது. உங்களுக்கு தெரியும் அவங்க பசியோடு இருக்காங்க, அவங்களால எழுந்திருக்க முடியல, உடல்ல பிரச்சனை இருக்கு, அவங்க ஏதோ ஒரு வேதனையில் இருக்காங்க அப்படின்னு உங்களால உணர முடியும். நீங்க அதை சரி பண்ணணுன்றதுக்காக நீங்க எடுக்கிற ஒரு முயற்சி அவங்களை சந்தோஷப்படுத்தணும், ஆனந்தப்படுத்தணும். அது நடந்துச்சுன்னா அந்த ஆனந்தம் உங்களை காப்பாற்றும். சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்க மனசை ஆனந்தப்படுத்துறதுக்காக நீங்க செய்யற எந்த செயலும் உதவிதான் முடியாதவங்களுக்கு. இப்போ காசாக தான் கொடுக்கணும், சாப்பாடாக தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ காசு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பலன். உங்களுடைய இப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா காசு கொடுத்தா எந்த பலனோ அதை விட அதிக பலன் சாப்பாடு கொடுத்தா கிடைக்கும். உடல் உழைப்பு அவங்களுக்காக கொடுத்தீங்கன்னா நீங்க சாப்பாடு போட்டால் என்ன பலனோ அதை விட அதிக பலன் உடல் உழைப்பு கொடுத்தா கிடைக்கும். அவங்க கிட்ட உட்காந்து 2 நிமிஷம் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக மனசார பேசுறீங்க, அவங்க மனசை சாந்தப்படுத்துறதுக்காக நீங்க பேசுறீங்கன்னா இது எல்லாத்தை விட சிறப்பா இருக்கும். அது மாதிரி நீங்க எத்தனை பேரை சந்தோஷப்படுத்துறீங்களோ, ஆனந்தப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தண்டனை குறையும். சனி பகவானுக்கு அது உங்க மேல இரக்கம் காட்டுவார். நீங்க இன்னொருத்தவங்க மேல இரக்கம் காட்டுறீங்க, சனி பகவான் உங்க மேல இரக்கம் காட்டுவார். அப்ப அந்த 25% குறையும்.